காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். போட்டித் தேர்வுகளுக்கான கணிதம் மற்றும் திறனறிதல் பாட குறிப்புகள் மற்றும் சூத்திரங்கள் ஆகியவற்றை இக்காணொளி தொகுப்பில் காண்போம். இக்காணொளி தொகுப்பில் முதலாவதாக மெய்யெண் தொகுப்பு நம்பர் சிஸ்டம் பற்றி காண்போம். அறிவியலின் அரசி கணிதம், கணிதத்தின் அரசி எண் முறையினம் என்பது பொன்மொழி. அதாவது அறிவியலினுடைய அரசியாக கணிதம் திகழ்வது போல் கணிதத்தினுடைய அரசியாக எண் முறையினம் திகழ்கிறது. கணித பாடத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படையே எண் முறையினம் ஆகும். எண்களின் வகைப்பாடு, கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ். மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் ஆர். மெய்யெண்கள் என்பவை விகிதமுறு மற்றும் விகிதமுறா எண்களை உள்ளடக்கிய தொகுப்பு ஆகும். இவற்றில் முழு எண்கள், பின்ன எண்கள், மிகை எண்கள், குறை எண்கள், வர்க்கமூலம் காண இயலக்கூடிய எண்கள், வர்க்கமூலம் காண இயலாத எண்கள் ஆகிய அனைத்தும் அடங்கும். இயல் எண்கள். இயல் எண்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் n. எண்ணக்கூடிய எண்கள் இயல் எண்கள் ஆகும். 1, 2, 3, 4 ஆகியவை. முழு எண்கள் whole numbers w. பூஜ்ஜியத்துடன் கூடிய இயல் எண்களை முழு எண்கள் என்கிறோம். அதாவது இயல் எண்களுடன் பூஜ்ஜியத்தையும் இணைத்து 0, 1, 2, 3 போன்றவை முழு எண்கள் ஆகும். முழுக்கள் integers z. குறை முழு எண்கள், மிகை முழு எண்கள், பூஜ்ஜியம் ஆகியவற்றினுடைய தொகுப்பு முழுக்கள் எனப்படும். 0 ±1 ±2 ±3 போன்றவை முழுக்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒற்றைப்படை எண்கள் அல்லது ஆட் நம்பர்ஸ். இரண்டால் வகுபட இயலாத எண்கள் ஒற்றை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 1, 3, 5, 7, 9 போன்றவை ஒற்றை எண்களாகும். இரட்டைப்படை எண்கள் அல்லது ஈவன் நம்பர்ஸ். இரண்டால் வகுபடக்கூடிய இயல் எண்கள் இரட்டை எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு 2, 4, 6, 8, 10 போன்றவை. பகு எண்கள் காம்போசிட் நம்பர்ஸ். இரண்டுக்கும் மேற்பட்ட வகுத்திகளை கொண்ட எண்கள் பகு எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவையாவன 4, 6, 8, 9, 10 போன்றவை பகு எண்களாகும். இவற்றிற்கு 1 மற்றும் அதே எண்கள் ஆகிய 2 வகுத்திகளை தவிர அதற்கும் மேற்பட்ட வகுத்திகள் பெற்றிருக்கும். பகா எண்கள் பிரைம் நம்பர்ஸ். ஓர் எண்ணிற்கு 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே வகுத்திகளாக கொண்ட எண்கள் பகா எண்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு 2, 3, 5, 7, 11 இவை அனைத்திற்கும் 1ம்
அதே எண்ணும் மட்டுமே வகுத்திகளாக, அதாவது 2 வகுத்திகள் மட்டுமே அமைகின்றன. முக்கிய குறிப்புகள்: 1 முதல் 100 வரை மொத்தம் 25 பகா எண்கள் உள்ளன. இவற்றை தனித்தனியே பிரித்து 1 முதல் 10 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன, 20 முதல் 30 வரை எத்தனை பகா எண்கள் உள்ளன என்றும் கேட்கலாம். 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களாவன 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97 ஆகியவை ஆகும். 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. பகு எண்ணாக அமைய வேண்டுமெனில் 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் அமைய வேண்டும். பகா எண்ணாக அமைய வேண்டுமெனில் 1ம் அதே எண்ணும் ஆகிய 2 வகுத்திகள் அமைய வேண்டும். இங்கு 1 என்பதற்கு 1 என்பது மட்டுமே வகுத்தியாக அமைகின்றன. ஆகவே இதனை பகு எண் மற்றும் பகா எண் இரண்டிலும் இணைக்காமல் பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல என குறிப்பிடுகிறோம். சார்பகா எண்கள், co-prime numbers. 2 இயல் எண்களின் மீ/வா HCF 1 எனில் அவை சார்பகா எண்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு: 7, 9 இவ்விரு எண்களுக்கும் பொதுவான வகு எண் 1ஐ தவிர வேறு எதுவும் இல்லை, அல்லது இவ்விரு எண்களின் மீ/வா 1 ஆகும். இதே போன்று 15, 16 ஆகியவை சார்பகா எண்கள். 2, 7 ஆகியவை சார்பகா எண்கள். இரு அடுத்தடுத்த இயல் எண்கள் சார்பகா எண்களாக மட்டுமே அமையும். ஏனெனில் 2 அடுத்தடுத்த இயல் எண்களுக்கு பொதுவான வகு எண் 1 மட்டுமே அமையும். விகிதமுறு எண்கள், rational numbers. Q. P/Q என்ற பின்ன வடிவில் எழுதக்கூடிய எண்கள் அனைத்தும் விகிதமுறு எண்கள் ஆகும். இங்கு P/Q என்ற மதிப்பில் அதன் பகுதி Q என்பது பூஜ்ஜியமாக அமையக்கூடாது. அது பூஜ்ஜியமாக அமைந்தால் இது முடிவிலி என்ற பொருள்படும். ஆகவே இரு முழு எண்களுக்கு P/Q என்ற அமைப்பில் எழுதக்கூடிய அனைத்து எண்களும் விகிதமுறு எண்கள் ஆகும். இதன் கூட்டல் சமணி 0, பெருக்கல் சமணி 1 ஆகும். விகிதமுறா எண்கள், irrational numbers. முடிவுறா மற்றும் சுழல் தன்மை அற்ற முடிவுறா தசம வடிவில் கொண்ட எண்கள் P/Q என்ற வடிவில் எழுத இயலாது. எடுத்துக்காட்டாக √2, √3, π, e ஆகிய எண்கள் விகிதமுறா எண்களாகும். இங்கு π என்பது 22/7 என்ற எண்ணால் நாம் குறித்த போதிலும் பையினுடைய சரியான மதிப்பு 22/7 அல்ல. அதனுடைய தோராய மதிப்பே 22/7. ஆகவே π என்பது விகிதமுறா எண்தான். வகுபடும்
எண்கள் பற்றிய விதிகள். டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓர் எண் 2ஆல் வகுபட அவ்வெண்ணின் கடைசி இலக்கம், அதாவது ஒன்றுகள் இலக்கம் 0, 2, 4, 6, 8 ஆக இருக்க வேண்டும். இதேபோன்று 4ஆல் வகுபட கடைசி 2 இலக்கங்கள், அதாவது 10கள் மற்றும் 1கள் இலக்கங்கள் அமைந்த எண் 4ஆல் வகுபட வேண்டும் அல்லது 4இன் மடங்காக அமைய வேண்டும். 8ஆல் வகுபட கடைசி 3 இலக்கங்கள், அதாவது 100கள், 10கள், 1கள் இலக்கங்களால் அமைந்த எண் 8இன் மடங்காக அல்லது 8ஆல் வகுபட வேண்டும். 3ஆல் வகுபட இலக்கங்களின் கூடுதல் 3இன் மடங்காக இருக்க வேண்டும். உதாரணமாக 123 என்ற எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 1 கூட்டல் 2 கூட்டல் 3, அதாவது 6. 6 என்பது 3இன் மடங்கு. ஆகவே இவ்வெண்ணானது 3ஆல் வகுபடும். 9ஆல் வகுபட இலக்கங்களின் கூடுதல் 9இன் மடங்காக இருந்தால் அவ்வெண் 9ஆல் வகுபட வேண்டும். உதாரணமாக 189 என்ற எண்ணில் 1 கூட்டல் 8 கூட்டல் 9, அதாவது கூடுதல் பலன் 18. இது 9ஆல் வகுபடும். ஆகவே இவ்வெண்ணும், அதாவது 189 9ஆல் வகுபடும். 9ஆல் வகுபடக்கூடிய அனைத்து எண்களும் கண்டிப்பாக 3ஆல் வகுபடும். ஆனால் 3ஆல் வகுபடும் அனைத்து எண்களும் 9ஆல் வகுபட வேண்டிய கட்டாயம் இல்லை. ஓர் எண் 5ஆல் வகுபட அதனுடைய கடைசி இலக்கம், அதாவது ஒன்றுகள் இலக்கத்தில் 0 அல்லது 5 ஆக இருக்க வேண்டும். இதே போன்று ஓர் எண் 10ஆல் வகுபட கடைசி இலக்கம், ஒன்றுகள் இலக்கம் 0 ஆக இருக்க வேண்டும். ஓர் எண் 6ஆல் வகுபட வேண்டுமெனில் அது 2 மற்றும் 3 ஆகிய இரண்டினாலும் வகுபட வேண்டும். ஆகவே 6ஆல் வகுபடுவதற்கான சோதனையானது 2 மற்றும் 3 ஆகிய 2 எண்களினால் வகுபடக்கூடிய சோதனைகளை உள்ளடக்கியது ஆகும். 7ஆல் வகுபட ஓர் எண் 7ஆல் வகுபட வேண்டுமெனில் கடைசி இலக்கத்தின் 2 மடங்கை, அதாவது ஒன்றுகள் இலக்கத்தின் 2 மடங்கை ஒன்றுகள் நீங்கலாக மற்ற இலக்கங்களில் இருந்து கழித்தால் வரக்கூடிய வேறுபாடு 0 அல்லது 7இன் மடங்காக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் அவ்வெண்ணானது 7ஆல் வகுபடும். 11ஆல் வகுபட ஓர் எண்ணின் ஒற்றை இடை இலக்கங்களின் கூடுதல் மற்றும் இரட்டை இடை இலக்கங்களின் கூடுதல் இவ்விரண்டிற்குமான வித்தியாசம் 0 அல்லது 11இன் மடங்காக இருக்க வேண்டும். அவ்வாறு இருப்பின் அந்த எண்ணானது 11ஆல் வகுபடும். வகுத்தல் விதி. வகுபடும் எண் டிவிடெண்ட், வகுத்தி டிவிசர், ஈவு குவோஷியன்ட், மீதி ரிமைண்டர். இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பானது வகுத்தல் விதி ஆகும். வகுபடும் எண் சமம் வகுத்தி பெருக்கல் ஈவு கூட்டல் மீதி, அதாவது வகுத்தியையும் ஈவையும் பெருக்கி மீதியை கூட்ட வகுபடும் எண் கிடைக்கும். இதுவே வகுத்தல் விதி எனப்படும். வகுத்திகள் மற்றும் காரணிகள். டிவிசர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். வகுத்திகள் டிவிசர்ஸ் ஓர் எண்ணை மீதியின்றி வகுக்கும் எண்கள் வகுத்திகள் எனப்படும். உதாரணமாக 6இன் வகுத்திகள் 1,
2, 3, 6. இங்கு 1 மற்றும் அதே எண் ஆகிய இரு எண்களும் கண்டிப்பாக வகுத்திகளாக அமையும். ஆகவே அனைத்து எண்களுக்கும் குறைந்தபட்சம் 2 வகுத்திகள் உள்ளன, ஒன்றை தவிர. காரணிகள் ஃபேக்டர்ஸ். 1 மற்றும் அதே எண்ணை தவிர மற்ற வகுத்திகள் இருப்பின் அதற்கு காரணிகள் என்று பெயர். உதாரணமாக 6 காரணிகள் 2, 3. ஆகவே ஓர் எண்ணின் மொத்த வகுத்திகளில் ஒன்றையும் அதே எண்ணையும் நீக்கினால் மீதம் கிடைப்பது காரணிகளாகும். ஆகவே எல்லா காரணிகளும் வகுத்திகளாகும். ஆனால் வகுத்திகள் அனைத்தும் காரணிகள் அல்ல. தொடர் வரிசைகள். முதலாவதாக கூட்டுத் தொடர் வரிசை, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். இதனை சுருக்கமாக AP என்று அழைப்போம். இதனுடைய பொது வடிவமானது A plus D, A plus 2D, A plus 3D போன்றவை. அதாவது A என்ற உறுப்புடன் ஒரு குறிப்பிட்ட எண் D ஐ தொடர்ச்சியாக கூட்டுத் தொடர் வரிசை கிடைக்கும். இங்கு முதலில் உள்ள A என்பது முதல் உறுப்பு என்றும் அதனுடன் தொடர்ச்சியாக கூட்டப்படும் D என்பது பொது வித்தியாசம் என்றும் அழைக்கப்படுகிறது. எண்ணாம் உறுப்பு Tn. எண்ணாம் உறுப்பு Tn equal to A plus n minus 1D. இங்கு A என்பது முதல் உறுப்பு, D என்பது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் காண்பதற்கு எந்த ஒரு உறுப்பையும் அதற்கு முந்தைய உறுப்பை கழித்தால் போதும். அதாவது உதாரணமாக T2 minus T1, இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்க வேண்டும். உறுப்புகளின் எண்ணிக்கை n. உறுப்புகளின் எண்ணிக்கை n is equal to L minus A by D plus 1. இங்கு L என்பது கடைசி உறுப்பு ஆகும். முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை. முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை Sn is equal to n by 2 into 2A plus n minus 1D அல்லது Sn is equal to n by 2 into A plus L. இங்கு இரு சூத்திரங்கள் உள்ளன. கூட்டுத்தொடர் வரிசையின் இறுதி உறுப்பு கொடுக்கப்படின் இரண்டாவது சூத்திரத்தையும், இறுதி உறுப்பு கொடுக்கப்படாவிடில் முதல் சூத்திரத்தையும் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக பெருக்குத்தொடர் வரிசை, ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், GP. கூட்டுத்தொடர் வரிசையை போன்றே பெருக்குத்தொடர் வரிசையில் முதலாவது உறுப்புடன் ஒரு பொது விகிதத்தை அல்லது பெருக்கு விகிதத்தை தொடர்ச்சியாக பெருக்க கிடைக்கும். ஆகவே இதன் பொது வடிவமானது A, AR, AR ஸ்கொயர், AR கியூப் எக்ஸெட்ரா. இங்கு A என்பது முதல் உறுப்பு, R என்பது பொது விகிதம். A என்ற முதல் உறுப்பை தொடர்ச்சியாக பொது விகிதத்தால் பெருக்க அடுத்தடுத்த உறுப்புகள் கிடைக்கின்றன. எண்ணாம் உறுப்பு. எண்ணாம் உறுப்பு Tn is equal to A into R அடுக்கு n minus 1. இங்கு R பொது விகிதமானது இரண்டாவது உறுப்பை முதல் உறுப்பால் வகுக்க கிடைக்கும். முதல் n உறுப்புகளின் கூட்டுத்தொகை Sn. இங்கு
Sn காண்பதற்கு பல்வேறு சூத்திரங்கள் உள்ளன. R இன் மதிப்பு ஒன்றை விட பெரியதாக இருந்தால் Sn is equal to A into R அடுக்கு n minus 1 by R minus 1. இதே போன்று R மதிப்பு ஒன்றை விட சிறியதாக இருந்தால் Sn is equal to A into 1 minus R power n by 1 minus R. எவ்வாறு இருப்பினும் இதனுடைய பகுதியான R-1 அல்லது 1 R என்பது மிகை மதிப்பை அடையும் வகையில் இந்த சூத்திரங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதே போன்று ஒருவேளை R இனுடைய மதிப்பு சரியாக 1 என அமைந்தால், R இன் மதிப்பானது சரியாக 1 என அமைந்தால் இதனுடைய மதிப்பு Sn is equal to n into A ஆகும். Sn is equal to n into A ஆகும். அடுத்ததாக முடிவிலி தொடர். முடிவிலி தொடரின் கூடுதல் S infinity is equal to A by 1 minus R. இங்கு R இனுடைய எண்ணளவு ஒன்றை விட சிறியதாக இருக்க வேண்டும். அதாவது R மதிப்பானது -1 முதல் +1 வரை இருக்கலாம். -1 +1 நீங்களாக. அடுத்தது சிறப்பு வகை தொடர்கள், ஸ்பெஷல் சீரியஸ். முதல் n இயலெண்களின் கூடுதல் சிக்மா n is equal to n into n plus 1 by 2. முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் சிக்மா n squared is equal to, அதாவது 1 squared கூட்டல் 2 squared plus 3 squared என்று இருப்பின் n into n plus 1 into 2n plus 1 by 6 ஆகும். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல், அதாவது 1 cube plus 2 cube plus 3 cube etc. என இருப்பின் n into n plus 1 by 2 to the whole square. ஆகவே முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதலானது முதல் n இயல் எண்களின் கூடுதலின் வர்க்கத்திற்கு சமமாக அமையும். ஆகவே முதல் மற்றும் மூன்றாவது சூத்திரங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையன. கணங்களின் கூடுதலுக்கான இயலெண்களின் கூடுதலின் வர்க்கம் கண்டால் போதுமானது. முதல் n ஒற்றை எண்களின் கூடுதல் Sn is equal to n square. இது 1 கூட்டல் 3 கூட்டல் 5 என ஒன்றில் தொடங்கினால் மட்டுமே இந்த சூத்திரத்தை பயன்படுத்த இயலும். முதல் n ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் Sn is equal to n plus 1 by 2 to the whole square. இங்கு n ஒற்றை எண்கள் கொடுக்கப்படின் இதன் கூடுதலை அமைக்கலாம். அதாவது கடைசி உறுப்புடன் ஒன்றை கூட்டி 2ஆல் வகுத்து வர்க்கம் காண வேண்டும். எளிதாக இதனை l plus 1 by 2 to the whole square என நினைவில் கொள்ளலாம். ஏனெனில் உறுப்புகளின் எண்ணிக்கை வேறு, இறுதி உறுப்பு வேறு. இங்கு முதல் n ஒற்றைப்படை எண்கள் என குறிப்பிடும் பொழுது இறுதி உறுப்பானது n என்று அமையும். முதல் n இரட்டைப்படை எண்களின் கூடுதல் Sn is equal to n into n plus 1 ஆகும். அடுத்ததாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஃபிபொனாச்சி தொடர். ஃபிபொனாச்சி என்ற கணித அறிஞர் கண்டறிந்த தொடர் ஆதலால் இது சிறப்பு பெயர் பெற்றது. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21 போன்றவை. இத்தொடரின் மிக சிறப்பு அம்சமானது முதல் உறுப்பு 1, இரண்டாவது உறுப்பு 1ஆக அமையும். அதற்கு அடுத்த ஒவ்வொரு உறுப்பையும் காண
அதற்கு முந்தைய இரு உறுப்புகளின் கூடுதல் கண்டறிந்தால் போதுமானது. ஆகவே Fn Fn-1 கூட்டல் Fn-2 இது மிகவும் பிரசித்தி பெற்ற தொடர் வரிசை ஆகும். இதுவரை மெய்யெண் தொகுப்பு என்ற பகுதியில் நாம் பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை பற்றி கண்டறிந்தோம். இச்சூத்திரங்களை நன்கு அறிந்து கொண்டு கணிதத்தில் உள்ள கணக்குகளை நாம் எளிதாக அறியலாம். தொடர்ந்து அடுத்த வரும் காணொளியில் தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளை காண்போம். நன்றி.